செந்தமிழ் திக்கட்டும் பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். இச்சுதந்திர திருநாளில் சுதந்திரம் பற்றிய சிறு கவியை உங்கள் முன் கூற வந்துள்ளேன். பள்ளியிலே நம் பள்ளியிலே பட்டொடி வீசி பறக்குது நம் பாரத கொடி. தந்திரம் செய்த அந்நியனை விரட்டி சுதந்திரம் தன்னை பெற்று பட்டொளி வீசி பறக்குது நம் பாரத. எங்கே சென்றது நம் சுதந்திரம்? எப்படி போனது நம் சுதந்திரம்? வந்தோரை வாழ வைக்கும் நம் பாரத தாய் வியாபாரம் செய்ய வந்தவரிடம் கூட சற்று பரிவை அதிகமாய் காட்டிவிட்டால் போலும். அந்நியரின் சட்ட திட்டங்கள் அம்சமாகவே திணிக்கப்பட்டனவே. அந்நியரின் சட்ட திட்டங்கள் அம்சமாகவே திணிக்கப்பட்டனவே. சுரண்டி சுரண்டி நம் சுதந்திரத்தாய் சுதந்திரம் எழுந்து போனார். சுரண்டி சுரண்டி நம் சுதந்திரத்தாய் சுதந்திரம் எழுந்து போனார். மாபெரும் தலைவர்கள் பலர் மாதவம் செய்தனரே. மாபெரும் தலைவர்கள் பலர் மாதவம் செய்தனரே. கொடுமைகளை கண்டு கொதித்து எழுந்தனரே. கொடுமைகளை கண்டு கொதித்து எழுந்தனரே. அந்நியன் கைப்பட்ட அன்னையை மீட்க அனைவரும் திரண்டனரே. அந்நியன் கைப்பட்ட அன்னையை மீட்க அனைவரும் திரண்டனரே. ஆயுதங்கள் எடுத்தனர். பூலித்தேவன் முதல் ஜான்சி ராணி வரை அகிம்சை ஒன்றே போதும் என்றனரே. காந்தியடிகள் முதல் காமராசர் வரை சும்மாவா கடக்கும் மன்னி அரசாங்கம்? ஆயுதம் ஏந்தினாலும் குற்றம் என்றார்கள், அகிம்சை என்றாலும் குற்றம் என்றார்கள். என்னதான் செய்து விடுவாய்? அடக்க மட்டும் தானே செய்வாய். சிறைதனில் அடைக்க மட்டும் தானே செய்வாய். பாரத தாய்க்காக இன்னுயிரையும் தியாகம் செய்த எம் தலைவர்களை சிறைவாசம் என்ன செய்துவிட முடியும்? எதிர்கால தலைமுறை இன்பமாய் வாழ இந்நாளில் கிடைத்தது சுதந்திரம். எதிர்கால தலைமுறை இன்பமாய் வாழ இந்நாளில் கிடைத்தது சுதந்திரம். பள்ளியிலே நம் பள்ளியிலே பட்டொளி வீசி பறக்குது நம் பாரத கொடி. பறை சாற்றுவோம் அதன் பெருமையை என்று கூறி நன்றி தெரிவித்து என் கவிக்கு திரையிடுகிறேன். நன்றி.